வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் 7th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 6 வினா விடை வீடியோவை பார்த்தோம். இன்றைக்கி அதே 7th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 7 ஓகேங்களா வினா விடைய வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வரக்கூடிய கவர்மெண்ட் போஸ்ட்டில் நமக்கு தமிழ் தான் நிறைய கொஷின் வர வேண்டியது இருக்குது ஓகேங்களா. அதனால் இதனுடைய எண்டில் எந்த கொஷினு எப்படி அமைப்பில் வருது அப்படிங்கிறத வினா வங்கியாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள் ஓகேங்களா. 7th புக்கில் யூனிட் 7 அதை பற்றினா இயல் 7வது இயல் பாடம் 1 விருந்தோம்பல். பாடம் 1 விருந்தோம்பல் ஓகேங்களா. கொஷின் நம்பர் 1, மாறி என்று இன்றி வருந்திருக்க காலத்து பாரி மடமகள் மாண்பகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். ஒன்றாக மூன்றிலே இல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரியின் மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோர் பாணர்களுக்கு புதுமையான உணவளித்த செய்தியை கூறும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. பழமொழி 400 என்ற நூலை இயற்றியவர் மூன்றுரை அறையினார். பழமொழி 400 என்ற நூலை இயற்றியவர் மூன்றுரை அறையனார். பாரி மகளிர் பாணர்களுக்கு எதில் பொன்னிட்டு கொடுத்ததாக மூன்றுரை அறையனார் கூறுகிறார். ஆன்சர் பி உலை நீர். ஆன்சர் பி உலை நீர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 4, ஒன்றாக மூன்றிலே இல். ஒன்றாக மூன்றிலே இல் என்னும் பாடல் என்னும் பழமொழி இடம்பெற்ற நூல் எது? பழமொழி 400. ஒன்றாக மூன்றிலே இல் என்பதன் பொருள் யாது? ஒன்று இல்லாத வீடில்லை. ஒன்றும் இல்லாத வீடில்லை. மூன்றில் என்ற சொல்லின் பொருள் என்ன? மூன்றில் என்ற சொல்லின் பொருள் திண்ணை. இந்த பாடலில் மூன்றில் என்ற சொல் வீட்டை குறிக்கிறது. பாருங்க, சொல்லும் பொருளும் மாறினா மலை, புகா உணவாக, மடமகள் இளமகள், நெல்கினால் கொடுத்தாள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. மூன்றுரை அறையனார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? மூன்றுரை அறையனார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? கிபி 4ஆம் நூற்றாண்டு. பழமொழி 400 நூலை இயற்றிய மூன்றுரை அறையனார் எந்த சமயத்தைச் சேர்ந்தவர்? சமண சமயத்தைச் சேர்ந்தவர். பழமொழி 400 டேஸ் நூல்களில் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. அப்போ பழமொழி 400 என்பது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கடவுள் வாழ்த்து பாடலோடு சேர்ந்து 401 பாடல்கள் உள்ளன. கடவுள் வாழ்த்து பாடலோடு சேர்ந்து 401 பாடல்கள் உள்ளன. ஒவ்வொரு பாடலிலும் டேஸிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இந்நூல் பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. ஆன்சர் சி இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கிறதுனால இதுக்கு பழமொழி 400 என்று பெயர் பெற்றது. அடுத்து பாருங்க, புத்தக பின்பக்க வினாக்கள். மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம். மாறி பெறலாம். மாறி என்றால் மலை. அடுத்து பாருங்க 12வது கொஸ்டின், நீருருளையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில்.
பதிமூணாவது கொஸ்டின், மாறி கூட்டல் ஒன்று, மாறி கூட்டல் ஒன்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாறி என்று. ஆன்சர் ஏ, மாறி என்று. அடுத்தது பாடம் 2, வயலும் வாழ்வும், வயலும் வாழ்வும். பாருங்க, பொறுத்துக, பொறுத்துக, ஓகேங்களா. குழி அப்படின்னா நில அளவை பெயர், நில அளவை பெயர். ஆ, மணி என்பது நீட்டல் அளவை பெயர். ஆ, ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா ஜான் என்பது தப்பு, ஜான் என்பது தான் நீட்டல் அளவை, ஓகேங்களா. குழி என்பது நில அளவை பெயர், ஜான் என்பது நீட்டல் அளவை பெயர். அடுத்து பாருங்க, மணி என்பது முற்றிய நெல், மணி என்பது முற்றிய நெல். அடுத்தது 4, மடை என்பது, மடை என்பது வயலுக்கு நீர் வரும் வழி. ஊ, சும்மாடு, சும்மாடு என்பது தலையில் வைக்கும் துணிச்சுருள். ஈ. மறுபடியும் பாருங்க, குழினா நில அளவை பெயர், ஜான் என்றால் நீட்டல் அளவை பெயர், மணி என்றால் முற்றிய நெல், மடை என்றால் வயலுக்கு நீர் வரும் வழி, சும்மாடு அப்படின்னா தலையில் சுமக்கும் துணிச்சுருள். அப்போ ஆன்சர் ஆக்கமா, 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 ஈக்கமா, ஊக்கமா, ஈ. ஆன்சர் டி, ஆன்சர் டி. 15, நாட்டுப்புற பாடலை டேஸ் என்று வழங்குவர். வாய்மொழி இலக்கியம், வாய்மொழி இலக்கியம். 16, பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலாக தொகுத்தவர். கி.வா. ஜெகநாதன், கி.வா. ஜெகநாதன். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 17, அறுவடை செய்த நெற்கதிர்களில் இருந்து, அறுவடை செய்த நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகளை பிரித்தெடுக்க களத்தில் அடிப்ப மற்றும் மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர். இச்செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? போரடித்தல். ஆன்சர் ஏ, போரடித்தல். கதிரடித்தல் என்றும் சொல்வர், கதிரடித்தல் என்றும் சொல்வர். மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான டேஸ் என்பது ஒரு நாட்டுப்புற பாடல், தென்மதுரை நாட்டுப்புற பாடல். அடுத்து பாருங்க, புத்தக பின்பக்க வினாக்கள். உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவ, நாற்று நடுவ. என்ன நடுவ? நாற்று நடுவ. உழவர் சேற்றில் வயலில் டேஸ் நடுவ, நாற்று நடுவ. வயலில் விளைந்த முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர், அறுவடை செய்வர். அதை பார்த்தீங்கன்னா முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 21, கொஸ்டின் நம்பர் 21, தேர்ந்தெடுத்து, தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தேர்ந்து கூட்டல் எடுத்து. 22வது கொஸ்டின், ஓடை எல்லாம், ஓடை கூட்டல் எல்லாம், ஓடை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது. ஓடை எல்லாம். ஆன்சர் பி, ஓடை எல்லாம். அடுத்து பாருங்க, பொறுத்துக. நாற்று, நாற்றுனா நடுதல், நாற்று நடுதல். ஈக்கமா. நீர் பாய்ச்சல், நீர் பாய்ச்சல். ஈக்கமா. கதிர், கதிர் என்பது அறுத்தல், கதிர் அறுத்தல். ஆ கமா. களை பறித்தல், களை பறித்தல். மறுபடியும் பாருங்க, நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். அப்போ ஆன்சர் இ, ஈ கமா இ, ஆ ஆ. ஆன்சர், ஆன்சர் சி, ஆன்சர் சி. அடுத்தது பாருங்க, கொஸ்டின் பாடம் 3, திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி. திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி. திருநெல்வேலி யாருடைய 2வது தலைநகரம்?
திருநெல்வேலி யாருடைய இரண்டாவது தலைநகரம்? பாண்டியர்களினுடைய இரண்டாவது தலைநகரம். நகரை சுற்றி எது வேலி போல் அமைந்திருந்ததால் அந்நகரம் திருநெல்வேலி என பெயர் பெற்றது? நெல் வயல்கள். ஆன்சர் பி, நெல் வயல்கள். திருநெல்வேலிக்கு முற்காலத்தில் வழங்கப்பட்ட பெயர். திருநெல்வேலிக்கு முற்காலத்தில் வழங்கப்பட்ட பெயர் வேணுவனம். ஆன்சர் சி, வேணுவனம். வேணுவனம் என்பதன் பொருள் என்ன? மூங்கில் காடு. என்னது? மூங்கில் காடு. எது மிகுதியாக விளந்தமையால் அப்பகுதிக்கு நெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம்? மூங்கில் நெல். மூங்கில் நெல். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று பாடிய நாயன்மார் யார்? திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று பாடிய நாயன்மார் யாருன்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். கொஸ்டின் நம்பர் 29. தன் பொருணை புனல் நாடு. தன் பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் சேக்கிலார். சிறப்பை போற்றியவர் சேக்கிலார். இலக்கியங்களில் பாராட்டப்பட்டுள்ள டேஸ் மலை திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பொதிகை மலை. ஆன்சர் பி, பொதிகை மலை. பொதியிலினும் இமயமாயினும் பதியலு அறியா பழங்குடி. பொதியலெனும் இமயமாயினும் பதிலெழு அறியா பழங்குடி என பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் இளங்கோ வடிகள். ஆன்சர் டி, இளங்கோ வடிகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. இலக்கியங்களில் டேஸ் மலை என்று வழங்கப்படும் புகழ்மிக்க மலைதான் தற்போது குற்றால மலை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? திரிகூட மலை. ஆன்சர் சி, திரிகூட மலை. குற்றால மலை நெல்லையில் உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா திருநெல்லையில் உள்ளது. திருநெல்வேலியில் உள்ளதான் நெல்லையில் உள்ளது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும். மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என குற்றால மலை வளத்தை பாடியவர். ஓகேங்களா? திரிகுட ராசப்ப கவிராயர். அப்போ குற்றால குறவஞ்சியில் இருக்கக்கூடிய பாடல் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சும் என குற்றால மலை வளத்தை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திரிகுட ராசப்ப கவிராயர். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது? தாமிரபரணி. ஆன்சர் டி, தாமிரபரணி. தாமிரபரணி ஆறு முற்காலத்தில் எந்த பெயரில் அழைக்கப்பட்டது? தன் பொருணை. தன் பொருணை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 36. கொஸ்டின் நம்பர் 36. பின்வருவனவற்றுள் தாமிரபரணியின் கிளை ஆறுகளில் சேராதது எது? பின்வரும் தாமிரபரணியின் கிளை ஆறுகளில் சேராதது எது? ஓகேங்களா? சேராதது எது? பச்சையாறு, சிற்றாறு, மணிமுத்தாறு, காரையாறு, கடனா நதி, சேர்வலாறு. இது எல்லாமே தாமிரபரணியுடைய கிளையாறு. அதில் சேராதது பாருங்கள், பாலாறு, மோயராறு. ஆன்சர் டி. நெல்லிக்கனி உற்பத்தியில் எது? நெல்லிக்காய். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எதுனா நெல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான் நெல்லை. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் அமைந்துள்ள துறைமுகம். தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் அமைந்துள்ள துறைமுகம் கொர்க்கை. கொர்க்கையில் நடைபெற்ற முத்து குளித்தல் குறித்து முத்து
படு பரப்பிற் கொற்கை மூன்றுரை. முத்துப்படு பரப்பிற் கொற்கை மூன்றுரை என்று சிறப்பித்து விளக்கும் சங்ககால நூல் நற்றிணை. கொற்கையில் பெருந்துரை முத்து, கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற பாடல் இடம்பெற்ற இலக்கியம் எது? அக 400. கிரேக்க ரோமபுரி நாடுகளைச் சேர்ந்த யவனர்கள் முத்துக்களை வாங்கி சென்றனர். கிரேக்க ரோமபுரி நாடுகளைச் சேர்ந்த யவனர்கள் முத்துக்களை வாங்கி சென்றனர். அடுத்த கொஷின் நம்பர் 41. கொஷின் நம்பர் 41. திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள எந்த ஊரில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் பழந்தமிழரின் முதுமக்கள் தாலி கண்டெடுக்கப்பட்டன? ஓகேங்களா? ஆதிச்ச நல்லூர். தமிழரின் தொன்மைக்கும் நாகரிகத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் ஆதிச்ச நல்லூர் தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் பி, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் நடைபெறும் திங்கள் திருவிழாவினை திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்று பதிவு செய்தவர் யார்? ஆளுடையா பிள்ளை. ஆளுடையா பிள்ளை. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 44. நெல்லை மாநகரில் காவற்புரை தெரு, நெல்லை மாநகரில் காவற்புரை தெரு என்று ஒன்று உள்ளது. காவற்புரை என்றால் என்ன? காவற்புரை என்றால் என்ன? சிறைச்சாலை. நெல்லை மாநகரில் கூளைக்கடை தெரு என்று ஒன்று உள்ளது. இதில் கூலம் என்பதன் பொருள் தானியம். ஆன்சர் டி, தானியம். அணிகலன்களும் பொற்கலன்களும் உருவாகும் இடத்திற்கு என்ன பெயர்? அணிகலன்களும் பொற்காசுகளும், அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாகும் இடத்திற்கு பெயர் என்ன? அக்கா சாலை. வணிகம் நடைபெறும் பகுதியை பண்டை காலத்தில் எவ்வாறு வழங்கின? பேட்டை. பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம். ஆன்சர் பி, பாண்டியபுரம். பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனின் மனைவியான மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர். திருமங்கை நகர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 49. பின்வருவனவற்றுள் இரட்டை நகரம் என்று அழைக்கப்படுபவை எவை? பின்வருவனவற்றுள் இரட்டை நகரம் என அழைக்கப்படுபவை எவை? திருநெல்வேலி பாளையம் கோட்டை. 50. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் டேஸ் நகரும் கிழக்கு கரையில் டேஸ் நகரும் முறையே அமைந்துள்ளன. அப்போ மேற்கு கரையில் திருநெல்வேலி, கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை. ஆன்சர் பி. அதிக கல்வி நிலையங்கள் இருப்பதால் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் தமிழகத்தின் பகுதி. அதிக கல்வி நிலையங்கள் இருப்பதால் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் தமிழகத்தின் பகுதி பாளையங்கோட்டை. நாயக்க மன்னரின் தளவாயாக விளங்கிய அரிய நாயகரின் வழித்தோன்றல் வீரராகவர். அவரது பெயரில் அமைந்த ஊர் வீரராகபுரம். அவரது மனைவிய மீனாட்சி அம்மையர் பெயரில் உள்ள ஊர் மீனாட்சிபுரம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 52. கொஸ்டின் நம்பர் 52. திருநெல்வேலி கோட்டைகள் பல இருந்ததற்கான கீழ்கண்ட சான்றுகளில் சேராத கோட்டை எது? மலைக்கோட்டை. மீதி எல்லாமே திருநெல்வேலியில் செங்கோட்டை, உக்கிரன் கோட்டை, பாளையங்கோட்டை. அதில் சேராதது மலைக்கோட்டை. பொதிகை மலையில் வாழ்ந்த
சித்தர்களில் முக்கியத்துவம் பெறுபவர் யார்? முக்கியத்துவம் பெறுபவர் யார்? அப்போ பொதிகை மலையில் வாழ்ந்த சித்தர் அகத்தியர். திருநெல்வேலியில் பிறந்த புலவர்களுள் சேராதவர் யார்? கேங்களா? சேக்கிலார், தாயுமானவர். மீதி எல்லாமே திருநெல்வேலியில் பிறந்தவங்க. நப்பச்சல்லையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருவர், திரிகுட ராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர். அப்போ சேராதது சேக்கிலாரும் தாயுமானவரும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 55. திருநெல்வேலி சீமையானது எந்தெந்த அயல்நாட்டு அறிஞர்களை தமிழின் பால் ஈர்த்தது? அப்போ திருநெல்வேலியில் சீமையில் எந்தெந்த அயல்நாட்டு அறிஞர்களை தமிழின் பால் ஈர்த்தது அப்படின்னா ஜியு போப்பு, கால்டுவெல்லு, வீரமாமுனிவர். அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது? பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்தார்? பொதிகை மலை. திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 58. பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 58 பொறுத்துக. பாருங்க, தன் பொருணை என்று அழைக்கக்கூடிய நதி பேர் தாமிரபரணி. அப்போ ஈ. அடுத்தது அக்கசாலை அப்படின்னா பொன் நாணயங்கள் உருவாகும் இடம். ஆ. அடுத்து பார்த்தீங்கன்னா கொற்கை என்பது முத்து குளிக்கக்கூடிய இடம். அப்போ ஈ. அடுத்து திரிகூடமலை என்று அழைக்கக்கூடியது குற்றாலமலை. ஆ. மறுபடியும் பாருங்க, தன்பொருணை தாமிரபரணி, அக்காசாலை பொன் நாணயங்கள் உருவாகும் இடம், கொற்கை முத்து குளித்தல் இடம், திரிகுடமலை குற்றாலம். அப்போ பாருங்கள் ஆன்சர் ஈ ஆ. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் பாடம் 4. திருநெல்வேலி சீமையும் கவிகளும். பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம். இவர் நாஞ்சில் நாட்டில் கன்னியாகுமரியில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி நகர். யார் இவர்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, அதாவது தேசிய விநாயகனார். ஆன்சர் ஏ, தேசிய விநாயகனார். அடுத்து பாருங்க, இவர் எட்டயபுரத்தில் பாரதியாருக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தவர் மற்றும் செங்கோட சுவர எட்டயபுர ராஜாவை பற்றி பல பாடல்களை பாடிய புலவர். யார் இவர்? கடிகைமுத்து புலவர். திருநெல்வேலியில் தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கின்ற இடத்தின் பெயர். அப்போ தாமிரபரணியில் சிற்றாறு நதியும் கலக்கின்ற இடத்துக்கு பேர் சீவலபேரி. சீவலபேரி என்ற இடத்தில் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முக்கூடல். ஆன்சர் ஏ, முக்கூடல். அழகர் கிள்ளை விடும் தூது இயற்றிய டேஸ் நெல்லைக்கு அருகில் வாழ்ந்தவர். சொக்கநாத புலவர் நெல்லைக்கு அருகில் வாழ்ந்தவர். அடுத்து கொஸ்டின் நம்பர், இவர் 300 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் இருந்து நெல்லைக்கு வந்து நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளிய காந்திமதி தாயை தரிசித்து காந்திமதி தாயிடம் உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்து வேண்டியிருக்கிறார். கொஸ்டின் நம்பர் 65. திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்தில் 18வது மைல் ஆற்றுக்கு வடகரையில் உள்ள ஊர். ஓகேங்களா? ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமையை பாடியவர் யார்? ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமையை பாடியவர் யார்? பிள்ளை பெருமாள். தாமிரபரணி ஆற்றுக்கு தென்கரையில் டேஸ் அவதார ஸ்தலமாக ஆழ்வார் திருநகரி இருக்கிறது. அப்போ நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம். ஆழ்வார் திருநகரி
பூர்வத்தில் இதற்கு திருக்குறுகூர் என்று பெயர். என்ன ஊர்? ஆழ்வார் திருநகரிக்கு திருக்குறுகூர் என்று பெயர். முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் கொற்கையை சேர்ந்தவர். முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் கொற்கையை சேர்ந்தவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 68. காயல்பட்டினத்தில் 250 வருஷத்துக்கு முன்பு டேஸ் என்ற பெரிய வணிகர் இருந்தார். அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கும் சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திராவியத்தை சம்பாதித்து வந்தன. சீதா காத்தி. ஆன்சர் ஏ, சீதா காத்தி. பூமாது இருந்தன் புவிமாது இருந்தன் இப்பூ உலகத்தில் நாமாது இருந்தன் நாமும் இருந்தன நாமற்கு என்ற பாடலை பாடியவர் நவ சிவாய புலவர். திருச்செந்தூரின் நந்தனவனங்களை பார்த்து ஏரி நீர் நந்தனவனத்தில் கட்டி கிடப்பதால் சேல் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளை அழிக்கவும் தலைப்பட்டன என்று பாடிய முருக பக்தர் அருணகிரிநாதர். ஆன்சர் டி, அருணகிரிநாதர். கொஸ்டின் நம்பர் 71. கழுகுமலை முருகன் மீது காவடி சிந்து பாடியவர். கழுகுமலை முருகன் மீது காவடி சிந்து பாடியவர் யார்? அண்ணா மலையார். காவடி பாட்டை கேட்க வேண்டுமானால் அதை பின்வரும் எதனோடு சேர்ந்து கேட்டால்தான் அதன் ரசமும் சக்தியும் தெரியும் என டிகேசி கூறுகிறார். பம்பை, ஆட்டம், மேளம். மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் டி, மேற்கண்ட அனைத்தும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 73. சங்கரன் கோயில் கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த பாடலான வாடா என அழைத்து வாழ்வித்தல் அம்மா உனை கூடதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்ற பாடலை பாடியவர் யார்? திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர். சங்கரன் கோயிலுக்கு வடக்கு 8 மைலில் அமைந்துள்ள முக்கிய ஸ்தலமான கருவை நல்லூருக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கிரிவல வந்த நல்லூர். பின்வருவனவற்றுள் கருவை நல்லூர் பற்றிய அதிவீரராம பாண்டியர் பாடி நூல் அல்லாதது எது? அற்புத திருவந்தாதி. கவி இல்லாமலேயே மனதை கவரக்கூடிய இடம் எதுவென்று டிகேசி கூறியுள்ளார். கவி இல்லாமலேயே மனதை கவரக்கூடிய இடம் எதுவென்று டிகேசி கூறியிருக்கிறார். அப்படின்னா குற்றாலம். ஆன்சர் டி, குற்றாலம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 77. குற்றாலத்தின் சிறப்பினை நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும் குற்றாலத் துறைகின்ற கூத்தா உன் குறைகலங்கே என்ற குற்றால சிறப்பை பாடிய அன்பர் யார்? மாணிக்க வாசகர். திரிகுட ராசப்ப கவிராயர் இயற்றிய குறவஞ்சி இலக்கியம் திரு குற்றால குறவஞ்சி. கயிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே என திரிகுட ராசப்ப கவிராயர் கூறும் மலை யாது? ஓகேங்களா? குற்றால மலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 81. டிகேசி என அழைக்கப்படும் டிகே சிதம்பரநாதர் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறார்? டிகேசி என்று அடைமொழி கொண்டவர் ரசிகமணி என்னும் அடைமொழி கொண்டவர் டிகே சிதம்பரனார். ரசிகமணி டிகேசி நமது வீட்டில் டேஸ் என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். இலக்கிய கூட்டம் என்ன நடத்தி வந்திருக்கிறாரு?
வட்டி தொட்டி அப்படிங்கிற கூட்டத்தை நடத்தி வந்திருக்கிறாரு. ரசிகாமணி டிகேசி எவ்வாறு போற்றப்படவில்லை? முத்தமிழ் காவலர். மீதி எல்லாமே கடித இலக்கிய முன்னோடி என்று அழைக்கப்பட்டார், குற்றால முனிவர் என்று அழைக்கப்பட்டார், வளர்ந்தமிழ் ஆர்வலர் என்று அழைக்கப்பட்டார். வேறு எவ்வாறு போற்றப்படுகிறார்னா தமிழிசை காவலர், தமிழிசை காவலர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 84. திருநெல்வேலி சீமையிலையும் கவிகளும், திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்னும் டிகேசியின் கட்டுரை அவருடைய எந்த நூலில் உள்ளது? அவருடைய எந்த நூலில் உள்ளதுனா இதய ஒளி, இதய ஒளி. அடுத்து பாருங்க, பாடம் 5 அணி இலக்கணம். ஒரு செயலை சொல்லவும் பொருளானது அழகு பெற செய்தலை டேஸ் என்பர், அணி என்பர். அணி என்னும் சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். அணி என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள். அணி என்றால் அழகு என்று பொருள். ஓகேங்களா? மயில் போல ஆடினான், மயில் போல ஆடினாள் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள அணி எது? ஓகேங்களா? ஊமை அணி, ஊமை அணி. ஊமையால் விளக்கப்படும் பொருளை டேஸ் என்ப. ஓகேங்களா? உவமயம், உவமயம். ஊமையால் வழங்கப்படும் பொருள் உவமயம். 89வது கொஸ்டின். ஒரு பாடலின் உவமயம் உவமேயம் வந்து ஊம உருவு வெளிப்படையாக வந்தால் அது ஊமையணி. ஆன்சர் ஊமையணி. பின்வருவனவற்றுள் ஊம உருவுகளில் சேராதது எது? சால, உரு, நவ, தனி. இது மட்டும்தான் சேராதது. மற்ற எல்லாமே ஊம உருவு. போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உருளை, இது எல்லாமே ஊம உருவு. ஊம உருவு இல்லாதது சால, உரு, தவ, நனி. ஓகேங்களா? இது எல்லாமே உரிச்சொல் தொடர். இது எல்லாமே உரிச்சொல் தொடர். அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றுள் பின்வரும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? தொட்டதனை, தொட்டானை ஊறும் மணற்கேணி மாந்தார்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. ஓகேங்களா? இது எடுத்துக்காட்டு ஊமையணி. ஊமை ஒரு தொடராகவும் உவமயம் ஒரு தொடராகவும் வந்து ஊம உருவு மறைந்து வந்தால், ஊம உருவு மறைந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எடுத்துக்காட்டு ஊமையணி, எடுத்துக்காட்டு ஊமையணி. அடுத்து 93. உலகில் இல்லாத ஒன்றை, உலகில் இல்லாத ஒன்றை ஊமையாக கூறுவது இல்பொருள் ஊமையணி. உலகில் இல்லாத ஒன்றை ஊமயமாக கூறுவது இல்பொருள் ஊமையணி. இல்பொருள் ஊமையணிக்கு பொருத்தமான எடுத்துக்காட்டு ஒன்றை தேர்ந்தெடு. கொம்பு முளைத்த குதிரை. ஆன்சர் பி, கொம்பு முளைத்த குதிரை. மற்றொன்று எடுத்துக்காட்டு பாருங்க, பொன்மலை பொழிந்தது போல், பொன்மலை பொழிந்தது போல். அடுத்து பாருங்க, 95வது கொஸ்டின். ஓகேங்களா? பின்வருவன தொடர்களில் உள்ள உவமயம், ஊமை, உவமயம், ஊம உருவு. ஓகேங்களா? மலரன்ன பாதம், மலரன்ன பாதம். மலர் என்பது ஊமை, பாதம் என்பது உவமயம், ஊம உருவு அன்ன. தேன் போன்ற தமிழ், தேன் போன்ற தமிழ். தேன் என்பது உவமை. ஓகேங்களா? தமிழ் என்பது உவமயம், போன்ற என்பது ஊம உருவு. புலி போல பாய்ந்தான் சோழன். புலி என்பது உவமை, சோழன் என்பது உவமயம், போல என்பது ஊம உருவு, போல என்பது ஊம உருவு. மயிலெப்ப ஆடினாள் மாதவி. மயில் என்பது உவமை, உவமயம் மாதவி. ஒப்பை என்பது ஊம உருவு, ஊம உருவு. அடுத்து 96வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் உள்ள ஊர் பெயர்களின் அவற்றின் சிறப்புகளையும் அறிவோம். தமிழ்நாட்டில் உள்ள ஊர் பெயர்களையும் அவற்றின் சிறப்பையும் அறிவோம். தமிழ்நாட்டிலுடைய ஊர் பெயர்களையும் அவற்றின் சிறப்பையும் அறிவோம். பின்னலாடை நகரம் திருப்பூர், பின்னலாடை நகரம் திருப்பூர். மலைகளின் அரசி ஊட்டி. தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. நெற்களஞ்சியம்
தஞ்சாவூர். மலைக்கோட்டை நகரம் திருச்சி. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. மாங்கனி திருவிழா காரைக்கால். மஞ்சள் நகரம் ஈரோடு. பூட்டு நகரம் திண்டுக்கல். தேரழகு நகரம் திருவாரூர். தெற்கு எல்லை கன்னியாகுமரி. புலிகள் காப்பகம் முண்டாந்துறை. பட்டாசு நகரம் சிவகாசி. தூங்கா நகரம் மதுரை. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். கர்மவீரர் நகரம் விருதுநகர். கர்மவீர நகரம் விருதுநகர். அடுத்து பாருங்க 97. தொடருக்கு பொருத்தமான ஊமையை எடுத்து எழுதுக. என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தார். சரிங்களா? கண்ணை இமை காப்பது போல. நானும் என் தோழியும் டேஸ் இணைந்து இருப்போம். ஓகேங்களா? நகமும் சதையும் போல. திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அப்துல் கலாமின் புகழ் டேஸ் உலக எங்கும் பரவியுள்ளது. குன்று மேலிட்ட விளக்கு போல. சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஸ் என் மனதில் பதிந்தன. பசுமரத்து ஆணி போல. பசுமரத்து ஆணி போல. அடுத்து பாருங்க கலை சொற்கள். அடுத்தது கலை சொற்கள். நாகரிகம். ஓகேங்களா? சிட்டிசன். வேளாண்மை அக்ரிகல்ச்சர். நாட்டுப்புறவியல் ஃப்ளாக்லோர். பொயட் கவிஞர் என்றால் பொயட். அறுவடை ஹார்வெஸ்ட். நெற்பயிர் போர்ட்கீஸ். நீர்ப்பாசனம் இர்ரிகேஷன். பயிரிடுதல் கல்வினேஷன் கல்டிவேஷன். அயல்நாட்டினர் ஃபொரிக்னர்ஸ். உளவியல் அக்ரோனொமி. ஓகேங்களா? இதுவரை 7வது புக்கில் இருக்கக்கூடிய 7வது இயல வினா விடை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.